சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விஜயின் ஆட்சி காலத்தில் தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிறது தமிழரசு கட்சி. இன விடுதலை போராட்டத்திற்கும் ஆதரவு வழங்குமாறு கோரிக்கை. திருகோணமலை வைத்தியசாலையில் சிசு மரணம். விசேடமாக வேறு வைத்தியர் உள்ளிட்ட 2 சேவை இடைநிறுத்தம். உயிர்த்தநாடு தாக்குதல் விவகாரம். பயங்கரவாத விசாரணை பிரிவில் முன்னிலையான கம்மன்றில மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட யாழ்தவி தொடருந்து சேவை. ஆசன முன்பதிவுகளுக்கும் வாய்ப்பு. ஸ்டாலின் மற்றும் வைகோவை சந்தித்த விஜய் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பு. தொழிற்கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் விசேட உரையாற்ற உள்ள ஸ்டாம்பர். உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து நகர்வு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவு வாரம் நாளை ஆரம்பமாக உள்ள நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் மானிப்பாய் கிளையின் ஏற்பாட்டில் வலிதெற்கு பிரதேச சபை முன்பாக விசேட நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் நாளை ஆரம்பமாக உள்ள நிலையில் அதனை முன்னிட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் மானிப்பாய் கிளையின் ஏற்பாட்டில் வலிதெற்கு பிரதேச சபை முன்பாக முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன் பொதுச்சுடரேற்றினார். இதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்காலில் இறுதி யுத்தத்தின் போது கஞ்சி கூட கிடைக்காது மக்கள் துன்பப்பட்டதனை நினைவுகூரும் முகமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பரிமாறப்பட்டது. குறித்த நிகழ்வில் வலி தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர், உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையில் உள்ள ஈழத்தமிழ் மக்களின் இன விடுதலை போராட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் விஜய் ஆதரவு வழங்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய்க்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் ஆகியோர் இணைந்து அனுப்பி வைத்த கடிதத்தில் இதனை கூறியுள்ளனர். இலங்கையில் உள்ள ஈழத்தமிழர்கள் அரசியல் உரிமைகள் மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து வருவதாக இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது. 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் அங்கீகரிக்கப்பட்ட வடகிழக்கு மாகாணங்கள் இணைந்து எமது தாயகத்தில் மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு மற்றும் நிலவுரிமை ஆகியவற்றை பேணி பாதுகாக்கும் வகையில் சமஷ்டி முறையிலான அரசியல் தேர்வை இலக்காக கொண்டு போராடி வருவதாக அந்த கட்சி கூறியுள்ளது. இந்த நிலையில் ஈழத்தமிழர்களின் இன விடுதலைக்கான போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கி தங்களது ஆட்சி காலத்தில் விடுதலை பெற ஆதரவினையும் ஒத்துழைப்பினையும் வழங்குமாறு அந்த கட்சி வலியுறுத்தியுள்ளது. தையிட்டி திஸ்ஸ விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பவானி வீதி தொடர்பான கட்டளை எதிர்வரும் 21ஆம் தேதி மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தால் வழங்கப்படவுள்ளது. அத்துடன் காவல்துறையினரால் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட பிணைமுறை நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. தையிட்டி திஸ்ஸ விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளில் அண்மையில் அளவீட்டு பணி இடம்பெறவிருந்த போது காணிகளின் உரிமையாளர்கள் அந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு வழங்காத நிலையில் விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பவானி வீதியை தவிசாளர் சுகிதன் அடையாளம் காட்டியிருந்தார். இதையடுத்து குறித்த வீதியை இடைமறுத்து அமைக்கப்பட்டுள்ள எல்லையை நாளை மறுதினத்திற்குள் அகற்றுமாறும், இல்லையில் பிரதேச சபை அந்த எல்லையை அகற்றும் என்றும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரன் சுகிதனால் தையிட்டி திஸ்ஸ விகாராதிபதி ஜிந்தோட்ட ரந்தராம தேரருக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. பிரதேச சபையின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக தையிட்டி விகாராதிபதி காவல்துறையினரிடம் முறைப்பாடு வழங்கியிருந்தார். அந்த முறைப்பாட்டுக்கு அமையவே தையிட்டி திஸ்ஸ விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பவானி வீதியை விடுவிப்பதற்கு பிரதேச சபை நடவடிக்கை எடுத்து வரும் நடவடிக்கைக்கு தடை விதிக்குமாறு காவல்துறையினர் நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். எனினும் காவல்துறையினரின் சமர்ப்பணத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து தீர்ப்பு வழங்குவதற்கு நீதிமன்றம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இந்த விடயத்தில் வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிதனையும் வலிவடக்கு பிரதேச சபை செயலாளரையும் இன்று முன்னிலையாக்குமாறு நீதிமன்ற அறிவுறுத்தல் வழங்கிய நிலையில் வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிதனின் சார்பில் சட்டத்தரணி சுமந்திரன் முன்னிலையானார்.
சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது அதற்கு காவல்துறையினர் ஒத்துழைக்க வேண்டுமே தவிர சட்டத்திற்கு புறம்பாக செயற்படுபவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடாதென சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதன் பிரகாரம் ஒரு அறிவித்தல் அந்த விகாராதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சட்டமுறையான ஒரு நடவடிக்கை. சட்டத்தின்படி அதிகாரமளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் அந்த நடவடிக்கையை செய்கிற போது அது வெறுமனே அவர்களுடைய அதிகாரத்தினால் செய்கிற விடயம் மட்டுமல்ல, சட்டத்தின் பிரகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கடப்பாடுமாகும். தங்களுடைய கடமையை செய்கிறதை யாராவது தடுத்தால் அதற்கு எதிராக போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல தடவைகளிலே செய்வார்கள். சட்டப்படி சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறதை தடுக்கிற இடையூறு செய்கிறார்கள் என்று தண்டனை சட்டக்கோவையின் கீழே நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் இங்கே அந்த விகாராதிபதி ஒரு முறைப்பாட்டை செய்திருக்கிறார். இந்த எல்லையை மாற்றி அமைத்தால், இந்த வீதியை திறந்தால் சமாதான குலைவு ஏற்படும் என்று போய் ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார். சமாதான குலைவு ஏற்படும் என்றால் அவர்தான் அந்த சமாதான குலைவை ஏற்படுத்த வேண்டும். அதாவது நான் சமாதான குலைவை ஏற்படுத்துவேன் என்று ஒரு முன்னறிவித்தலை போலீஸாருக்கு போய் கொடுத்திருக்கிறார். அப்படியான சந்தர்ப்பத்திலே போலீஸார் அவரை கட்டுப்படுத்த வேண்டும். சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படுகிற போது அந்த சட்டத்தை அமல்படுத்துகிற உத்தியோகத்தர்களுக்கு உதவியைத்தான் போலீஸார் கொடுக்க வேண்டுமே தவிர அதை தடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் செய்வதற்கு போலீஸாருக்கு சட்டத்தில் அதிகாரமும் கிடையாது. அப்படி அவர்கள் நடந்தால் அவர்கள் சட்டத்தை மீறுகிறவர் ஆவார்கள். ஆகையினாலே இன்றைய தினம் மன்றிலே இந்த விடயங்களை சமர்ப்பணமாக சொல்லியிருக்கிறேன். சட்டத்தை மீறுவதற்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை. சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு யாராவது தடையாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது என்பது இந்த தருணத்திலே ஒரு விகாராதிபதியினுடைய கோரிக்கைக்காக இதனை போலீசார் செய்ய முனைந்திருப்பது சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தின் வெளிப்பாடு அன்றி வேறு எதுவும் கிடையாது. போலீசார் பௌத்த சமயத்தினராக இருக்கிற காரணத்தினாலே பௌத்த சமயத்து பீடாதிபதி சொல்லுகிற ஒரு விடயத்தை சட்டத்துக்கு முரணான விதத்திலே அவர்கள் செய்ய தலைப்படுகிறார்கள் என்று மன்றுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய சமர்ப்பணத்தை செவிமடுத்த நீதவானவர்கள் இதற்குரிய கட்டளையை அடுத்த வாரம், அதாவது 21ஆம் தேதி, மே மாதம் 21ஆம் தேதி இதற்கான கட்டளையை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். போலீசார் கோரிய அந்த பிணைமுறி உத்தரவொன்று இன்றைக்கு கொடுக்கப்படவில்லை. திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைத்தியர்களின் வேலைநிறுத்தத்தின் போது சிசு ஒன்று உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசேட மகப்பேறு வைத்தியர் மற்றும் சிரேஷ்ட பெண் வைத்தியர் ஆகியோர் சேவையிலிருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர். குறித்த அவசர நிலைமையின் போது குறித்த விசேட வைத்தியர் ஒரு தனியார் வைத்தியசாலையில் அறுவை சிகிச்சை ஒன்றில் ஈடுபட்டிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி வைத்தியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது சிசு ஒன்றின் நிலை மோசமடைந்து வருவதாக விடுதி வைத்தியர் 6 முறை தொலைபேசி மூலம் அழைத்தும் சம்பந்தப்பட்ட விசேட வைத்தியர் சம்பவ இடத்திற்கு வரவில்லை என விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அரசு வைத்தியசாலையில் அவசர நிலை நிலவிய அதே நேரத்தில் குறித்த விசேட வைத்தியர் ஒரு தனியார் வைத்தியசாலையில் சிசேரியன் அறுவை சிகிச்சை ஒன்றில் ஈடுபட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த வைத்தியசாலையின் விசேட மகப்பேற்று வைத்தியர் மற்றும் சிரேஷ்ட பெண் வைத்தியர் ஆகியோரின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. வைத்தியர் பணி நீக்கம் செய்யப்பட்ட விசேட வைத்தியர் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் திருகோணமலை மாவட்ட தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தின நினைவேந்தலின் போது வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக பிவுதுருகல உரிமைய கட்சியின் தலைவர் உதயகம்மன்வில இன்று காலை பயங்கரவாத விசாரணை பிரிவில் முன்னிலையாகியிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மிகவும் உணர்வு பூர்வமானவை என்பதால் எந்தவிதமான ஆதாரமற்ற கருத்துக்களையும் அனுமதிக்க முடியாது எனவும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து மேலதிக அறிக்கைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிவித்ரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து புத்தகம் வெளியிட்டிருந்ததுடன் எதிர்காலத்தில் மற்றொரு தாக்குதல் நடத்தப்படலாம் எனவும் மறைமுகமாக கருத்து வெளியிட்டிருந்தார். தான் வெளியிட்ட தகவல்கள் உண்மையானவை என்றும் தாக்குதலுடன் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகளை வெளிப்படுத்தவே தான் முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் குறித்த சர்ச்சைக்குரிய கருத்து குறித்து உதய கம்மன்பிலவிடம் இன்று வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை கொழும்பில் உள்ள பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு சென்ற உதய கம்மன்பிலவிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலோ அல்லது விசாரணைகளை திசை திருப்பும் வகையிலோ கருத்துக்கள் அமைந்திருந்ததா என்பது குறித்து ஆய்வு செய்யப்படுவதாக காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது.
உதயகம்மன்பில விசாரணை கலைக்கப்பட்டமைக்கு அவரது ஆதரவாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்றும் உண்மையை மூடிமறைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாளைய தினம் வாக்குமூலம் வழங்குவதற்காக நிச்சயமாக ஆணைக்குழுவிற்கு வருவார் எனவும் அவர் பிரச்சனைகளிலிருந்து தப்பியோடுபவர் அல்ல எனவும் அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். ஏஆர் பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக இளஞ்சூழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதியை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாக்குமாறு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாளைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாக்க உள்ளதாக அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை காலை 9 மணிக்கு அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் சில சட்ட ரீதியான விடயங்கள் குறித்து கலந்துரையாட வேண்டி உள்ளதால் இன்று மாலை சட்டத்தணிகள் குழு ஒன்றுடன் இது குறித்து ஆலோசிக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நிச்சயமாக ஆணைக்குழுவிற்கு வருவார் எனவும், ஏனெனில் அவர் ஒருபோதும் பிரச்சினைகளில் இருந்து தப்பியோடுபவர் அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையிலிருந்து கடல் நண்டுகளை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிகாரிகளினால் இதற்கான உத்தியோகபூர்வ அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவிற்கு கடலுணவுகளை ஏற்றுமதி செய்யும் போது கடல் பாலூட்டிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்டிருந்த கடுமையான நிபந்தனைகளை இலங்கை பூர்த்தி செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க வர்த்தக திணைக்களத்தின் கீழ் இயங்கும் தேசிய சமுத்திர மற்றும் வளிமண்டல நிர்வாக அமைப்பு இலங்கையின் கடல் நண்டு பிடிப்பு செயல்முறை மற்றும் அது தொடர்பான விதிமுறைகள் அமெரிக்க தரத்திற்கு இணங்குவதை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. 2025 ஆண்டு நவம்பரில் அமெரிக்க நீதிமன்ற தீர்ப்பொன்றினால் இந்த ஏற்றுமதி நடவடிக்கைகளில் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன. எவ்வாறாயினும் கடற்தொழில் திணைக்களம் மற்றும் நாரா நிறுவனம் சமர்ப்பித்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தரவுகளை ஆய்வு செய்த பின்னர் அமெரிக்க அதிகாரிகள் இந்த அனுமதியை வழங்கியுள்ளனர். இந்த அனுமதியின் ஒரு பகுதியாக இலங்கைக்கு ஒப்பீட்டு தகுதி சான்றிதழ் கிடைத்துள்ளது. இந்த உத்தியோகபூர்வ அனுமதி 2029 டிசம்பர் 31 வரை செல்லுபடியாகும் என்பதுடன் அக்கால பகுதிக்குள் இலங்கையிலிருந்து கடல் நண்டுகளை எந்த தடையுமின்றி ஏற்றுமதி செய்ய முடியும் என குறிப்பிடப்படுகின்றது. டிட்வா புயலினால் வடக்கு தொடருந்து பாதைகள் பாதிக்கப்பட்ட நிலையில் இடைநிறுத்தப்பட்ட யாழ்தேவி தொடருந்து சேவை மீண்டும் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணிக்கு கொழும்பிலிருந்து சேவையை ஆரம்பித்து யாழ்தேவி தொடருந்து பிற்பகல் 2:25 மணியளவில் யாழ்ப்பாணம் மத்திய தொடருந்து நிலையத்தை சென்றடைந்தது. கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கிரஸ் நுரை நோக்கி ஒவ்வொரு வாரமும் திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் யாழ்தேவி தொடருந்து பயணிக்க உள்ளது. அத்துடன் காங்கிரசின் துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி ஒவ்வொரு வாரமும் செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் யாழ்தேவி தொடர்ந்து பயணிக்க உள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த யாழ்தேவி தொடருந்தானது குளிரூட்டப்பட்ட 4 முதல் வகுப்பு பெட்டிகளை கொண்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த தொடருந்துக்கான ஆசனங்களை முன்கூட்டியே ஒதுக்கீடு செய்யும் வசதிகளும் பயணிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இலங்கையில் கடந்த ஆண்டு மே மாதம் கொத்மலை கெரண்டியல பகுதியில் 24 உயிர்களை பலியெடுத்து பேருந்து விபத்து இடம்பெற்று இன்றுடன் 1 வருடம் நிறைவடைந்ததை முன்னிட்டு உயிரிழந்தவர்களுக்கு ஆத்ம சாந்தி வேண்டியும் காயமடைந்து தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைய வேண்டியும் விசேட பிரார்த்தனைகள் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் கடந்த ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி அதிகாலை சுமார் 4:30 அளவில் கதிர்காமத்திலிருந்து நுவலியா ஊடாக குர்நாகல் நோக்கி பயணித்த ஈபோசா சபைக்கு சொந்தமான பேருந்து கொத்மல கெரண்டியல்ல பகுதியில் சுமார் 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருந்தது. குறித்த விபத்தில் சாரதி உட்பட 24 பேர் உயிரிழந்ததுடன் சுமார் 40 பேர் படுகாயமடைந்திருந்தனர். குறித்த சம்பவம் இடம்பெற்று 1 வருடம் நிறைவடைந்ததை முன்னிட்டு உயிரிழந்தவர்களுக்கு ஆத்மசாந்தியும் காயமடைந்து தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்காக பிரார்த்தனைகளும் குறித்த விபத்து நடைபெற்ற இடத்தில் இடம்பெற்றன. கொத்மல காவல் நிலைய பொறுப்பதிகாரி, பிரதான காவல்துறை பரிசோதகர் இந்திக லலித் தலைமையில் காவல்துறை அதிகாரிகளும் பிரதேச மக்களும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தனர். கொத்மலை பகுதியைச் சேர்ந்த மகா சங்கத்தினர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து பிரித் பாராயணம் நடத்தி விபத்தில் உயிரிழந்த 24 பேருக்காக ஆத்மசாந்தி செய்ததுடன் பிரார்த்தனையும் நடைபெற்றது.
சீரற்ற காலநிலை காரணமாக ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் வட்டவெளி தியகல பகுதியில் மீண்டும் மண்மேடு ஒன்று சரிந்து விழுந்துள்ளது. அதனை அகற்றி போக்குவரத்தினை சரி செய்வதற்கான முயற்சிகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. டிட்வா சூறாவளி காரணமாக ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் வட்டவெள தியகல பகுதியில் பிரதான வீதியில் மண்மேடு சரிந்து விழுந்த நிலையில் அகற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முன்னர் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் நேற்றைய தினம் பெய்த கடும் மழையினால் மீண்டும் மண்மேடு ஒன்று சரிந்து வீதிக்கு வந்து விழுந்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக குறித்த பகுதியில் போக்குவரத்து ஒரு வழியாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணிக்குமாறும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். அத்துடன் வீதிக்குள் சரிந்து விழுந்த மண்மேட்டை அவசரமாக அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை நோவுட் வீதி அபிவிருத்தி அதிகார சபை மேற்கொண்டு வருகின்றது. சீரற்ற வானிலை காரணமாக பழுதடைந்து காங்கேசந்துறை நாகப்பட்டினம் இடையே பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சிவகங்கை கப்பல் தொடர்பாக அந்த கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் KM ஜெயசீலன் ஒரு ஊடக அறிக்கையினை வெளியிட்டுள்ளார். சீரற்ற வானிலை காரணமாக நேற்று முன்தினம் சிவகங்கை கப்பலின் இயந்திரம் பழுதடைந்திருந்த நிலையில் குறித்த கப்பல் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து 2 கடல் மைல் தொலைவில் பாதுகாப்பாக நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருந்தது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட அனைத்து துறையினருக்கும் தாம் உடனடியாக தகவல் தெரிவித்து அவர்களின் உதவியை கோரியதாக சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் KM ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் பயணிகளை பாதுகாப்பாகவும் உடனடியாகவும் மீட்பதை உறுதி செய்யும் வகையில் தங்கள் நிறுவனமும் துறைமுக அதிகாரிகளும் இணைந்து 2 பெரிய இயந்திர படகுகளை மீட்பு பணிக்கு அனுப்பி அவர்களை பத்திரமாக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு தாம் அழைத்து வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் MK ஸ்டாலினை தமிழக முதலமைச்சர் விஜய் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் நேற்றைய பதவியேற்பின் போதும் இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் கடுமையாக சாடிய நிலையில் இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். தமிழக சட்டசபையில் இன்று முதலமைச்சர் விஜய் தலைமையிலான முதல் கூட்டத்தொடர் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதல்வர் விஜய் உள்ளிட்ட தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இன்றைய தினம் சட்டசபை கூட்டத்தொடரில் பங்கேற்ற பின்னர் முதலமைச்சர் விஜய் சென்னையில் திமுக தலைவர் ஸ்டாலினின் இல்லத்தில் அவரை சந்தித்து கலந்துரையாடினார். முதலமைச்சரை உதயநிதி வாசலில் வரவேற்ற நிலையில் விஜய்க்கு ஸ்டாலின் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். இதைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை அண்ணா நகரில் உள்ள அவரது இல்லத்தில் விஜய் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அத்துடன் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவனையும் நேரில் சந்தித்து முதலமைச்சர் விஜய் கலந்துரையாட உள்ளார். அதே நேரம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்களான அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட தரப்பினரையும் தமிழக முதலமைச்சர் விஜய் சந்திக்க திட்டமிட்டுள்ளார். பிரித்தானியாவில் கடந்த வாரம் இடம்பெற்ற உள்ளூராட்சி மற்றும் பிராந்திய தேர்தல் முடிவுகளில் ஏற்பட்ட கடும் பின்னடைவால் தலைமைத்துவ இருப்பு நெருக்கடியை எதிர்நோக்கும் பிரதமர் ஸ்டாமர் தொழிற்கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் இன்று ஒரு முக்கிய உரையை ஆற்றியுள்ளார். பிரித்தானிய அரசியல் களம் கடந்த வாரம் வெளிப்பட்ட தேர்தல் முடிவுகளில் அதிதீவிர வலதுசாரி கட்சியான ரீஃபார்ம் UK எனப்படும் சீர்திருத்த ஐக்கிய ராஜ்ய கட்சிக்கு ஒரு பெரிய எழுச்சியும் ஆளும் தொழிற்கட்சிக்கு பெரும் வரலாற்று இழப்பும் ஏற்பட்டிருந்த நிலையில் இந்த உரை வந்துள்ளது. இந்த தோல்வி பிரதமர் ஸ்டாமருக்கு உடனடி நெருக்கடியை ஏற்படுத்தியமைக்கு அறிகுறியாக அவரது கட்சியில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் பதவி விலக வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ள பின்னணியில் ஸ்டாமர் தொழிற்கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் இன்று ஒரு முக்கிய உரையை ஆற்றியுள்ளார். இன்றைய உரையில் நாடு எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்க மேலும் துணிச்சலான முடிவுகளை எடுப்பதாக உறுதியளித்த அவர் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் மீண்டும் நெருங்கிய உறவுகளை ஏற்படுத்தி ஐரோப்பாவின் மையத்தில் பிரித்தானியாவை வைக்கப் போவதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் ஸ்டாமர் பழைய தொழிற்கட்சி நிபுணத்துவங்களில் ஒருவராக முன்னாள் பிரதமர் கார்டன் பிரவுனையும் கட்சிக்குரிய சிறப்பு ஆலோசகராகவும் நியமித்துள்ளார். இந்நிலையில் கட்சிக்கு கடைசி வாய்ப்பினை எச்சரித்த முன்னாள் துணை பிரதமர் ஏஞ்சலா ரெய்னர் துணிச்சலான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஸ்டாமரை கோரியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்கும் பணிக்கு பங்களிக்க விரும்பும் 40 நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களுடன் பிரித்தானிய மற்றும் பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர்கள் நாளை பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளனர். அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு மறைமுக ஒத்துழைப்பை வழங்கும் வகையில் பிரெஞ்சு மற்றும் பிரித்தானிய கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணைக்குள் பிரவேசித்தால் உறுதியான மற்றும் உடனடியான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரித்தாலும் இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ளன. இந்த நிலையில் இது ஒரு இராணுவ நடவடிக்கை அல்ல, மாறாக கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்கான ஒரு சர்வதேச பணி என்று பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் குறிப்பிட்டுள்ளார்.
ஹோமோஸ் நீர்நிலையில் கன்னிவெடிகளை அகற்றுவதற்கும் கப்பல்களை பாதுகாப்பதற்கும் ஆதரவளிக்கும் ஒரு தற்காப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக பிரித்தானியாவும் பிரான்சும் ஏற்கனவே மத்திய கிழக்குக்கு போர்க்கப்பல்களை அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். விஜயின் ஆட்சி காலத்தில் தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிறது தமிழரசு கட்சி. இன விடுதலை போராட்டத்திற்கும் ஆதரவு வழங்குமாறு கோரிக்கை. திருகோணமலை வைத்தியசாலையில் சிசு மரணம், விசேடமாக வேறு வைத்தியர் உள்ளிட்ட 2 சேவை இடைநிறுத்தம். உயிர்த்த தாக்குதல் விவகாரம், பயங்கரவாத விசாரணை பிரிவில் முன்னிலையான கம்மன்றில மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட யாழ்தவி தொடருந்து சேவை, ஆசன முன்பதிவுகளுக்கு வாய்ப்பு. ஸ்டாலின் மற்றும் வைகோவை சந்தித்த விஜய், பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பு. தொழிற்கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் விசேட உரையாற்ற உள்ள ஸ்டாமர், உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து நகர்வு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.